ஒரு தவறான முடிவு உங்க வாழ்க்கையில மோசமான அனுபவத்தை கொடுத்திருக்கலாம். அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா எந்த முடிவுமே முடிவு கிடையாது. அது அடுத்த செயலுக்கான தொடக்கம் தான். ஒரு முடிவு சரி தவறுன்னு ஆரம்பத்துல 100% யாருக்குமே தெரியாது. அது சரியா போறதும் தவறா போறதும் அதுக்காக நம்ம தொடர்ந்து எப்படி உழைக்கிறோங்கிறதுலதான் இருக்கு. ஒருவேளை நீங்க சரியான முடிவை எடுத்திருந்தாலும் அதுக்கான உழைப்பை நீங்க போடலைன்னா அது தவறாதான் போய் முடியும். அதே நேரத்துல தவறான முடிவாக இருந்தாலும் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ரியலைசேஷன் வரும்போது சேலஞ்சஸ பார்த்து பயப்படாதீங்க. அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நெக்ஸ்ட் டைம் பெட்டரான சாய்ஸை சூஸ் பண்ண கத்துப்பீங்க. இந்த சாய்ஸஸ் உங்க லைஃபுக்கான சக்சஸுக்கு டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கும். இங்க நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். உங்க டெசிஷன்ஸ் தவறா போகும்போதெல்லாம் உங்க மொத்த கோலுமே தப்புன்னு நினைச்சிடாதீங்க. உங்க கோலை நீங்க ரீச் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வேணும்னா தப்பா இருந்திருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து உங்க டெசிஷன்ஸ் தப்பா போகும்போதெல்லாம் உங்க கோலை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க லைஃபோட கோல் என்னன்னு உங்களுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிடும். இது உங்க லைஃபுக்கான கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரெண்டையுமே கம்மி பண்ணும். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிசிக்ஸ் டீச்சிங் யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அதுல பெருசா வியூஸ்லாம் போல, அதனால நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. யூடியூபை குவிட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். அப்போ எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது. என்னோட அல்டிமேட் கோல் என்ன? என்னோட நாலேஜை பீப்புள் கூட ஷேர் பண்ணணும். அதுக்காக நான் சூஸ் பண்ண கான்டென்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்போ என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சேன். என் அப்ரோச்சை மாத்தினேன். நான் டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு மோட்டிவேஷனலா பேசுறதுங்கிறது நேச்சுரலா வரக்கூடியது. அதனால நான் மோட்டிவேஷனல் கான்டென்ட்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, கிரிட்டிசிசம்காகவும் ஃபெயிலியருக்காகவும் தொடர்ந்து உங்க கோலை நீங்க மாத்திட்டே இருக்காதீங்க. உங்க அப்ரோச்சை மாத்தி பாருங்க. கண்டிப்பா அதுவே உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகும். ஸோ எந்த டெசிஷன்ஸுமே டைரக்டா சரி தவறுன்னு கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம், அதை தொடர்ந்து எப்படி அப்ரோச் பண்றோம், இதுதான் உங்களோட சக்சஸை டிசைட் பண்ணுது, உங்க ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணுது. இந்த வீடியோ உங்க டிசிஷன் எப்பயாவது தவறா போச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற கிளாரிட்டியை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜேர்னில ஜாயின் பண்ணுங்க. இதை மாதிரி நிறைய வேல்யூபிளான வீடியோஸோட சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.